அமெரிக்கா மற்றும் ஈரான் தங்களுக்கிடையே அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றது. மேலும் இந்த அமைதி ஒப்பந்தம் என்பது உலக நாடுகளிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இது குறித்தான முழு விவர காணொலியாக அந்த காணொலி இருக்கும். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். மேலும் நமது காணொலியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க என்பதை கூறிக்கொண்டு காணொலிக்குள் செல்லலாம். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகள் தங்களுக்குள்ளான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தின் இறுதி வரைவு பகுதிக்கு முழுமையாக சம்மதம் தெரிவித்துள்ளன. 3 மாதங்களுக்கு மேலாக நீடித்த தெற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் இந்த உடன்படிக்கை வரும் ஜூன் 19, 2026 வெள்ளிக்கிழமையன்று சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா நகரில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட உள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகளின் தீவிர மத்தியஸ்த முயற்சியால் இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் குறித்து ஒரு முழுமையான தகவலாக இது இருக்கும். போர் நிறுத்தம். லெபனான் உட்பட அனைத்து போர் முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிரந்தரமாக நிறுத்தப்படும். உலக பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஹர்முஸ் நீரிணை உடனடியாக திறக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்து வழக்கம்போல் சீராகும். கடற்படை முற்றுகை வாபஸ். ஈரானிய துறைமுகங்களில் மீது அமெரிக்கா விதித்திருந்த கடற்படை முற்றுகை 30 நாட்களுக்குள் முழுமையாக திரும்ப பெறப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார தடை நீக்கம். ஈரான் மீதான கச்சா எண்ணெய் விற்பனை தடைகளை அமெரிக்கா இடைநிறுத்தம் செய்யும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரான் இனி அணு ஆயுதங்களை தயாரிக்கவோ அல்லது வாங்கவோ மாட்டோம் என ஒப்புக்கொண்டுள்ளது. தங்களின் யுரேனிய செறிவூட்டலை நாட்டிற்குள்ளேயே நீர்த்து போக செய்யும் ஈரான் சம்மதித்து இருக்கின்றது. ஈரானின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்று அதன் இறையாண்மையை மதிப்போம் என்றும் அமெரிக்கா உறுதியளித்து இருக்கின்றது. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் ஒரு தரப்பாக பங்கேற்கவில்லை. தங்களுக்கு இந்த ஒப்பந்தம் கட்டுப்படாது என்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை லெபனான் மற்றும் காசா பகுதிகளிலிருந்து தங்கள் படைகளை விலகாது என்றும் இஸ்ரேல் தெரிவித்து இருக்கின்றது. ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியா குத்ரேஸ் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இந்த அமைதி உடன்பாட்டை மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்று இருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பை வெளியானவுடன் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்து உலக பொருளாதாரத்திற்கு நிம்மதி அளித்திருக்கின்றது. ஜூன் 19 அன்று கையெழுத்தாகும் இந்த தற்காலிக ஒப்பந்தத்தை தொடர்ந்து அடுத்த 60 நாட்களுக்குள் இரு நாடுகளும் விரிவான தொழில்நுட்ப மற்றும் தூதரக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டு இருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேல் தனது இராணுவ தாக்குதல்களை தீவிரமாக தொடர்ந்து வருகின்றது. இந்த ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்று இஸ்ரேல் திட்டவட்டமாக அறிவித்து இருக்கின்றது. தற்போதைய தாக்குதல் நிலவரங்கள் என்னவென்றால், பெய்ரூட் லெபனான் தலைநகரம் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் தங்களுடைய கடுமையான வான்வழி தாக்குதல்களை நிகழ்த்தி வருகின்றது. மேலும் தடுக்கப்பட்ட அமைப்பு உள்கட்டமைப்பு இலக்குகளை வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது. தெற்கு லெபனான் நபதியா மற்றும் டயார் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் தரைவழி முன்னேறி தீவிர தாக்குதல்களில் ஈடுபட்டு இருக்கின்றன. அங்குள்ள சுமார் 29 கிராம மக்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கட்டாய இடப்பெயர்வு உத்தரவுகளை இஸ்ரேல் பிறப்பித்து இருக்கின்றது என்று செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. ஈரானிய பதில் என்னவாக இருக்கும்? லெபனானின் மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தினால் மீண்டும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை தொடங்குவோம் என ஈரான் எச்சரித்து இருக்கின்றது. தங்கள் மீண்டும் தாக்கினால் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றது. செய்தி நிறுவனங்கள் இவ்வாறான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. வெற்றி பிரகடனம். அமெரிக்காவுடன் அமைதி உடன்பாட்டை எட்டப்பட்ட தொடர்ந்த தங்களின் உறுதியான நிலைப்பாட்டால் தாங்கள் இந்த போரில் ஒரு நல்ல வெற்றியை பெற்றுள்ளதாக ஈரானிய செய்தி நிறுவனங்களும் மேலும் ஈரானிய அரசு தரப்பும் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய இந்த இறுதி ஒப்பந்தம் என்பது உலக நாடுகளிடையே மிகப்பெரிய வரவேற்பையும் அதே நேரத்தில் உலக பொருளாதாரத்தின் மந்த நிலையை நீக்கி மீண்டும் சர்வதேச அளவில் பொருளாதாரம் உயரும் என்பதையும் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இரு நாடுகளும் எடுக்கின்றது என்று. மீண்டும் அல்லது ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறது. விடைபெறுவது தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.